இன்றைக்கி சேனக்கிழங்கு பூ பொரியல் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்குல மேலே வாரது பூன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதெல்லாம் நல்லா தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பொரியல். இது இந்த பொரியல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா சத்தானது, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா நல்லது. இது தோல் சீவி கட் பண்ணிக்கோங்க. முதல்ல கையில் எண்ணெய் ஊசிங்க, அரிக்கி முதல்ல தேங்காய் எண்ணெய் கையில் ஊசிட்டு இதெல்லாம் சீவி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்படி கையில் எண்ணெய் தேய்ச்சிக்குங்க. இப்படி சீவிக்குங்க. இப்படி சுத்தமாக தோலை சீவி மறுபடியும் கழுவிக்கணும். சீவிக்குங்க. ஒவ்வொன்றா சீவி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சீவிக்குங்க. எல்லா பூவையும் சுத்தமாக சீவிக்குங்க. அப்புறம் கழுவி கட் பண்ணிக்கலாம். இப்போ தோல் சீவி மறுபடியும் கழுவியாச்சு. இப்படி கழுவிக்குங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுக்குவோம், இல்லைன்னா கருத்து போயிடு. தண்ணிக்குள்ளே போட்டுக்குவோம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே ஓட்டுக்குங்க. எல்லாம் கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சீவி எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் ஓட்டு வச்சாச்சு. தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த பூ கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க, நல்லது, சத்தானது. தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட ஒரு 3 தேங்காய் திருவி வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சுங்க. வடைச்சட்டி வச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொருள் சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு வெங்காயம் தளவுக்கு வதங்கிடுச்சு. இது பூ சேர்த்துக்கலாம். பூவெல்லாம் போட்டாச்சு. இப்படியெல்லாம் ஒரு கலக்கிட்டுங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூனு. இதெல்லாம் போட்டு கலரி விட்டுருங்க.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்த வேண்டியது, சீக்கிரம் வந்துடு. கொஞ்சமாக அந்தளவுக்கு சேர்த்திங்க, மூடி வச்சிடலாம். வேவிட்டு தேங்காய் அதுக்குள்ள ஒரு மூடி திருவி வச்சுக்கலாம். வேவிட்டு பார்த்தீங்கன்னா பூ இந்தளவுக்கு வெந்துருச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி திருவி வச்சுங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா தேங்காய் போட்டு நல்லா ஓட்டி விட்டுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா குடல் கறி வறுவல் மாதிரி நல்லா இருக்குது. சூப்பராக இந்த பூ கிடச்சா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சத்தானது. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஓட்டியானா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.